தினம் ஒரு சுவடுகளில் இன்றைய நாளில் நந்தினா என்னங்கிறதுக்கான மிகப்பெரிய பகுப்பாய்வு ஒன்ற சிறு கலந்துரையாடல் கூட செய்யலாங்க. எல்லோரும் கோவிலுக்கு செல்லும் பொழுதெல்லாம் நந்தினா என்னங்கிறதுக்கு சிவனுடைய வாகனம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நந்தி எப்படி இருக்கணுங்கிறத ஏன் ஒவ்வொரு கோவில்லையும் மாறாது அதனுடைய மண்டியிட்ட தன்மையில், அதாவது வஜ்ராசனத்தில் அமர்ந்து இருக்குங்கிறதுக்கு கூட அவங்களுக்கான காரணத்தும் தெளிவும் சரி, விளக்கமும் சரி யாருமே கேட்கறது இல்லைங்க. நிஜமான போதனை எதுவோ அதை அவன் ஒருவன் நிந்திக்கும் பொழுதெல்லாம் அதை நிதித்துவமாய் ஒருவன் ஏற்றுக்கொள்கின்றான். அந்த நிதித்துவம் எப்படி அவனுக்குள் முழுமை அடைகின்றதோ அவனே நந்தியாய் மாறுகின்றான்னு ஒரு சிறு விளக்கம் சொல்றேங்க. இந்த வார்த்தையோட விளக்கம், நீ எப்படி இருக்கின்றாயோ அதில் உன்னை நான் மாற்றுவதில் எதை நீ ஏற்றுக்கொள்கின்றாயோ ஏற்றுக்கொள்ளும் திறனில் உன்னை நீ முழுமையாய் உணர்ந்தால் உனக்குள் நான் தீயாய் இருப்பேன். இதுவே உனக்குள் நந்தி என்பதை மீண்டும் ஒரு விளக்கமாக சொல்கிறேங்க. மறுபகுப்பாய்வுக்குள் செல்லும் ஒவ்வொருவரும் கோவில் எல்லாம் எதற்காக உருவாக்கப்பட்டது, சிலைகள் எல்லாம் எதற்காக உருவாக்கப்பட்டதுங்கிறதுக்கு தன்னை உணர்வதற்கும், தன்னை உணர்ந்த பின் அதிலிருந்து எது தனக்குள் வெளிப்படுகின்றதோ அதில் நீயும் நந்தியாய் பிறப்பாய் என்கிறதுக்கும் தாங்க உருவாக்கப்பட்டிருக்கு. இதுவும் இன்றைய நாளில் என் குருநாதர் கொடுத்த ஒரு சிந்தனையாக இருந்தால், உங்கள் அனைவருக்குள்ளும் நான் தீயாய் இருக்கின்றேன். குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.